இந்த சந்தையில இன்னொரு எப்படி நம்ம பிரேக் அவுட்டு, ரீட்ரேஸ்மென்ட், ரிவர்சல் இதெல்லாம் நம்ப தெரிஞ்சிருப்போம் இல்லைங்களா? ஆனா, இதில இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. ரெட் ஃபிளாக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ரெட் ஃபிளாக்ஸ் அப்படின்னா, அது 2, 3 காரணிகள் அடிப்படையில இருக்கும். ஒண்ணு ஃபண்டமெண்டல் பேசிஸ். ஃபண்டமெண்டல் பேசிஸ் அப்படின்னா, அதனுடைய விலை மற்றும் நிதிநிலை அடிப்படையிலும் இறங்கி இருக்கலாம். உதாரணமாக இப்போ கடந்த காலத்தில பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தேஜாஸ் நெட்வொர்க், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், ஃபினோலெக்ஸ் கேபிள், டெக் மகேந்திரா, டால்மியா பரத், யூடிஐ அசெட் மேனேஜ்மெண்ட் போன்ற முன்னணி நிறுவன பங்குகள் தற்பொழுது ஃபினான்ஷியல் ரெட் ஃபிளாக்ஸ் அடிப்படையில் இறங்கி இருக்கு அப்படின்னு டேட்டா கிடச்சிருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது மாதிரி வரும்பொழுது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் கொடுத்து உங்களுடைய நிதி ஆலோசனை கலந்து அது அக்யூமுலேட் பண்ணலாமா, இல்லை அந்த பங்கு பாதுகாப்பானதா, இந்த மாதிரியெல்லாம் கலந்தாய்வு செய்து தான் நீங்கள் முடிவு எடுக்க முடியும். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரெட் ஃப்ளாக்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. பிஸ்னஸ் ரெட் ஃப்ளாக்ஸ்னால் ஒரு குறிப்பிட்ட ரீசனால், அப்போது எதிர்பார்த்த பருவமழை சராசரி அளவை விட குறைவாக இருக்கும் என்று ஏதாவது ஒரு செய்திகள் வரும் பட்சத்தில் அது தொடர்புடைய ஸ்டாக்குகள் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.